Simplification of algebraic fractions. A minus 1 divided by 9 plus 5 into a plus 1 divided by 6. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டைப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டினோமினேட்டர் வந்து சேமாக இருக்கும்போது நியூமரேட்டர் வந்து ஈதர் ஆட் பண்ணலாம் ஆர் எல்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணலாம். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டினோமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது யூ நீட் டு டேக் எல்சிஎம் ஃபார் 9 and 6. ஸோ 9 and 6 பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ இங்கே 3 போடுறோம். 3 times 3 வந்து 9, 2 times 3 வந்து 6. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிளால் பண்ணிங்கன்னா 1 3 is 3. ஸோ எதெல்லாம் பண்ண முடியலையோ அதெல்லாம் நீங்கள் வந்து as it is போடணும். இங்கே வந்து 2 வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ நான் அதனால் இங்கே as it is போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இது செகண்ட் டேபிளால் டிவைட் பண்ணுறோம். 1 வந்து டிவைட் ஆகாது. ஸோ as it is இங்கே 1 போடுறோம். பட் இங்கே 2 வந்து டிவைட் ஆகும். ஸோ 1 time 1 into 2 2. ஸோ லாஸ்ட் வந்து நீங்கள் எதோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் ரிவர்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 into 2 2 பண்ணியிருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 1 into 3 3 பண்ணியிருக்கோம். 2 டிவைட் ஆகல, அதனால் அப்படியே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 into 3 9, 2 into 3 6. ஸோ LCM equals 3 multiplied by 3 multiplied by 2. ஸோ 3 into 3 பார்த்தீங்கன்னா which is 9 into 2 equals 18. ஸோ LCM வந்து 18. ஸோ LCM வந்து 18 வந்துருச்சு. இப்போ உங்களோட டினோமினேட்டர் வந்து என்ன கொண்டுட்டு வர போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்கு ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை நம்ம as it is இங்கே எழுத போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா a minus 1 by 9 இது ஒரு ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 into 9 plus 1 by 6 இது வந்து another ஃப்ராக்ஷன். ஸோ வித்தவுட் சைன் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ வித்தவுட் சைன் அப்படின்போது இங்கே வந்து ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது a minus 1 divide by 9 மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கோங்க. இங்கே ஃப்ராக்ஷனல் பார் போட்டுக்கோங்க. ஈக்குவல்ஸ் கீழே வந்து நம்ம டினோமினேட்டர் வந்து என்ன கொண்டுட்டு வரப்போம் 18 கொண்டுட்டு வரப்போகிறோம். ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 9 எத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா 18 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 times. ஸோ இங்கே என்ன போடுறீங்களோ நியூமரேட்டர்லையும் அதே மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது வெறுதாக வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இல்லைனா வேரியபிள் கொடுக்கும்போது ப்ராக்கெட் தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் a minus 1 இல்லை a plus x plus சம்திங் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நீங்கள் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இதை ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into a minus 1 இதான் நியூமரேட்டர். டினோமினேட்டர் வந்து 18 கொண்டுட்டு வர போகிறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷனுக்கு நம்ம டினோமினேட்டர் 18 கொண்டு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி ஸ்டெப் இந்த ஃப்ராக்ஷனுக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த சைனை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 into a plus 1 divide by 6 மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கோங்க. ஃப்ராக்ஷனல் பார் ஈக்குவல்ஸ் டினோமினேட்டர் என்ன கொண்டுட்டு வர போகிறீங்க 18. ஸோ 6 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 18 3 times. அதே 3 இங்கே போட்டுக்கிறீங்க. ஸோ நம்பரை வந்து நீங்கள் நியூமரலை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 into 3 பார்த்தீங்கன்னா 15. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது a plus 1 as it is நம்ம எழுதுகிறோம். ஸோ நியூமரேட்டர் வந்து 15 into a plus 1 divide by டினோமினேட்டர் வந்து 18. ஸோ முன்னாடி இந்த ஃப்ராக்ஷனுக்கு டினோமினேட்டர் 9 இருந்தது, இதுக்கு 6 இருந்தது. இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் பாருங்கள். இங்கேயும் 18 ஆக்கிட்டோம், இங்கேயும் 18 ஆக்கிட்டோம். ஸோ டினோமினேட்டர் சேமாக இருக்கும்போது நியூமரேட்டர் வந்து யூ கேன் இதர் ஆட் பண்ணலாம் ஆர் எல்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம். பட் நம்மளோட கேஸில் இங்கே ப்ளஸ் சைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, இந்த ஃப்ராக்ஷனுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பார்ட்டுக்கு இந்த ஃப்ராக்ஷன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இந்த பார்ட்டுக்கு இந்த ஃப்ராக்ஷன் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சென்டரில் இருக்க என்ன சைன் இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ அதை நம்ம as it is போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா 2 into a which is 2a. தென் இங்கே வந்து 2 இதோட சைன் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலன்னா ப்ளஸ் சைன் தான். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 into 1 2 ப்ளஸ் 15 into a 15a plus into plus plus 15 into 1 பண்ணுறீங்க which is 15 divide by காமனாக வந்து நீங்கள் டினோமினேட்டர் போட்டுக்கலாம் which is 18. ரெண்டுமே சேமாக இருந்தால் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் காமனாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் தான். ஸோ லைக் டேர்ம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் a இருக்குது, இங்கேயும் a இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ 2 plus 15 பண்ணிங்கன்னா which is 17a. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 2 இருக்குது, இங்கே வந்து பாசிட்டிவ் 15 இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் சைன் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும்போது நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 15 minus 2 பண்ணிங்கன்னா வில் கெட் 13. பட் கிரேட்டர் நம்பரோட சைன் தான் கேரி ஆகும்.
ஸோ நீங்கள் கேரி பண்ணும்போது கிரேட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 15, அதோட சைன் வந்து ப்ளஸ், ஸோ ஆன்சரும் வந்து ப்ளஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் பண்ணும்போது 17a + 13 டிவைட் பை 18 இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே மட்டும் சைன் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் சைன் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும்போது நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். கிரேட்டர் நம்பர் எதுவோ அதோட சைன் தான் இங்கே கேரி ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17a + 13 by 18. Thank you so much for watching this video.